சூரிச் நகரிலே நேற்று நடைபெற்ற ஒரு மிக பயங்கர செயலைத்தான் இதில் பார்க்க போகின்றோம். ஒரு மனிதரால் 3 சுவிட்சர்லாந்து மக்களை கத்தி குத்துக்கு இலக்காகி இருக்கின்றார்கள். அதை பற்றிய முழு விவரத்தையும் பார்க்க போகின்றோம். சுவிஸில் சூரிச் மாநிலத்தில் விண்டத்தூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் நேற்று 28/5/2026 வியாழக்கிழமை காலை 8:30 மணி, அதாவது விடியப்புறம் வேலைக்கு போகின்ற நேரம், பாடசாலைக்கு பள்ளிக்கூடங்கள் போகின்ற பிள்ளைகள் பிளாங்குகின்ற ஒரு பானபன் சொல்லப்படுகின்ற புகையிரத நிலையத்துக்கு அருகாமையிலே ஒரு மனிதர், அதாவது துருக்கி மற்றும் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த 2 குடியுரிமைகளையும் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் ஒருத்தர் 3 சுவிட்சர்லாந்து பிரஜைகளை கத்தியால் குத்தி கொண்டு அல்லாஹூ அப்பர் என்று சொல்லி அந்த பானப்புக்கு முன்னால், அந்த புகையிரத நிலையத்துக்கு முன்னால் ஓடி இருக்கின்றார். அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறான செயல்திட்டம் மிக மிக பயங்கரவாத செயல்திட்டமாக கருதப்படுகின்றது. முழு பத்திரிகைகளையும் இன்றைக்கு இவ்வாறான இந்த தலைப்பு தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது சாதாரண விடயமாக கவனிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் 3 மக்களை கத்தியால் குத்திவிட்டு அல்லாஹூ அப்பர் என்று சொல்லிக்கொண்டு ஓடியிருப்பது இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நபரானவர் துருக்கியை புறப்படமாக கொண்டு, அதாவது சுவிஸ் மற்றும் துருக்கியை சேர்ந்த இரட்டை குடியுரிமை கொண்ட இந்த நபர் 31 வயதை உடைய சாதாரண ஒரு இளைஞன். ஒரு ஏற்கனவே ISIS என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாத அமைப்புக்கு விசுவாசமாக, அதாவது ஆதரவாக பல செயல்திட்டங்களை செய்திருக்கின்றார். 2015 காவல்துறைக்கு மிகவும் அறிமுகமான ஒரு நபராகவே காணப்படுகின்றார். இவர் பல தடவைகளே, அதாவது விண்டத்தூரில் இருக்கின்ற ஒரு மசூதி சம்பந்தமான பிரச்சனையில் இவருடைய பெயர் அடிபட்டதாகவும், இவர் சில ஆண்டுகளாக 2-3 ஆண்டுகளாகவே திரும்பவும் துருக்கி சென்று வாழ்ந்துவிட்டு மீண்டும் வந்திருக்கின்றார். இவர் ஒரு மனநல நோய்வாய்ப்பட்டவராக கருதப்படுகின்றது. மனநல நோய் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த ஒரு நபர் ஒரு சில நாட்களுக்கு முன்னே அந்த வைத்தியசாலையிலிருந்து அவர் அந்த நோயிலிருந்து விடுபட்டதாக கூறி வைத்தியசாலையிலிருந்து அவரை வெளியேற்றியிருந்தார்கள். அதன் பின்புறம்தான் நேற்று அவர் செய்த இந்த செயல் மிகவும் சுவிஸ் மட்டத்தில், உலக மட்டத்திலேயே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த 3 பேரும் கத்திக்குள்ளாகி இருக்கிற அந்த 3 பேரும் 28 மற்றும் 43 வயதை உடையவர்களும், அதை விட 52 வயதுடைய 3 நபர்களும் கத்தி குத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார். இவரிலே அந்த 52 வயதை உடைய நபர் மிகவும் கூடுதலான கத்தி குத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார். அவர் உடனடியாகவே 3 பேரும் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டு அந்த 52 வயதுடைய நபர் மிக கூடுதலான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. உடனடியாக காவல்துறையினர் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று இந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும், அந்த கத்தி குத்து செய்த நபரை உடனடியாக கைது செய்திருக்கின்றார்கள். நேற்றைய உடனடியாக நடந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அங்கே அவர் கத்தி கொண்டு சென்ற அந்த வார்த்தையானது அல்லாஹூ அப்பர் என்று சொல்லிக்கொண்டு அந்த வீதியிலே சென்றிருக்கின்றார். அதனை கண்ட அந்த சுற்றி இருந்த அந்த மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. சுவிஸிலேயும் இந்த இவ்வாறான பிரச்சனைகள், இவ்வாறான செயற்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை கூடுதலான அந்த மக்கள் பார்த்து வியந்திருக்கின்றார்கள். 3 பேரை கத்தி குத்து ஆக்கினது எங்களுக்கு வேணுமென்றால் சாதாரண விஷயமாக இருக்கலாம். சுவிஸ் மக்களுக்கு இது மிகப்பெரிய விஷயமாக இது பார்க்கப்படுகின்றது. அதனால்தான் பத்திரிகைகள் அனைத்துமே கூறுகின்ற இது ஒரு பயங்கரவாத செயல், தீவிரவாத செயல் என்று கூறுகின்றார்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தையும் அதுக்கேற்ற போலவே இருக்கின்றது. இவ்வாறான செயல்திட்டங்களுக்கு பிற்பாடு சுவிஸில் அரசாங்கங்கள் மத்தியிலும், சுவிஸ் அரசு தலைவர்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் மத்தியிலும், அரசு தலைவர்கள் மத்தியிலும், காவல்துறை அதிகாரிகளும் பல கருத்துக்களை தெரிவித்தும் பல விவாதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாகவே இது இருக்கின்றது. சுவிஸ் கூட்டாட்சி அரசினுடைய தலைவராகிய கை பார்மெலின் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். அதைவிட அவர் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான செயற்திட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கின்றார். அதைவிட சூரிச் மாநில SVP என்று சொல்லப்படுகின்ற கட்சியான சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி என்று சொல்லப்படுகிற அந்த கட்சியின் தலைவராக இருக்கின்ற சூரிச் மாநிலத்தினுடைய தலைவர்
இந்த செயல் திட்டத்தை மிகவும் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். அதை விட இது ஒரு கட்டுப்பாடற்ற குடியேற்ற கொள்கைகளின் தோல்வி என்றுதான் இதை வர்ணித்திருக்கின்றார். அதாவது சாதாரணமாக அனைவருமே இது இந்த நாட்டுக்கு அகதியாக வருகின்ற அந்த மக்கள் எந்தவித கட்டுப்பாடுமின்றி வருபவர்களை ஏற்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றுதான் அவருடைய கருத்திலிருந்து தெரிகின்றது. இனி வரும் காலங்களிலே இவ்வாறான மக்களை இவ்வாறான மனிதர்களை அதாவது அகதிகளாக வருபவர்களை இந்த குடியேற்றவாதிகள் மீதான கட்டுப்பாடுகள் அதாவது அதற்கான சட்டங்கள் மிகவும் இறுக்கமடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்குமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னென்னு சொன்னால் விவாதங்களும் அவ்வாறு தான் செல்லுகின்றது. அதைவிட சூரிச் மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரியான மாரியோ ஹஃபேர் கூறுகிற கருத்தாவது குடியுரிமை அவருடைய அந்த கொலையாளியினுடைய குடியுரிமை உடனடியாக பறிக்கப்பட்டு நாடு கடத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றதும் இங்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. உண்மையில் இவ்வாறான மக்கள் இந்த நாடுகள் அதாவது ஒரு சாதாரணமான ஒரு நிம்மதியாக இருக்கின்ற ஒரு சுதந்திரமாக இருக்கின்ற நாடுகளிலே இவ்வாறான செயல் திட்டங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். இவர்களுக்கான கூடுதலான தண்டனைகள் வழங்கப்படும் பட்சத்தில் தான் அதை பார்த்து இதை ஒட்டி இருக்கின்ற பலரும் இவ்வாறான செயற்திட்டங்களுக்கு இவ்வாறான செயல்களை செய்வதற்கு அஞ்சப்படுவார்கள் என்பதுதான் மிக மிக கருத்து தான். இருந்தாலும் இவ்வாறான செயற்பாடுகள் இனிவரும் புதிய குடியேற்றவாதிகள் புதிய அகதிகளுக்கான புதிய சட்டங்களும் இந்த பிரச்சனைக்கு பிற்பாடு என்னை பொறுத்தவரையிலே புதிய சட்டங்கள் வரக்கூடும். புதிய சட்டங்கள் அகதிகள் சம்பந்தமாகவும் அல்லது புதிய குடியேற்றவாதிகள் சம்பந்தமாகவும் புதிய சட்டங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு அப்பால் வருகின்ற அகதிகளுக்கான மிக மிக கடுமையான இறுக்கங்களும் கடுமையான சட்டத்திட்டங்களும் வருவதில் எந்த மாற்றமும் இருக்காது. என்று சொன்னால் இந்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு தான் இந்த நாடுகள் பல சட்டங்களை உருவாக்குவார்கள். அந்த வகையில் தான் உண்மையில் அதை விட இந்த நாடுகளில் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் 2-3 மாதங்களுக்கு முதல் நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் தன்னைத்தானே எண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து அதில் 5-6 பேர் மரணித்த விடயம் கூட அவரும் ஒரு மனநோயாளி என்று தான் கூறியிருந்தார்கள். அதே போல தான் இவரும் ஒரு மனநோயாளி என்று கூறுகின்றார்கள். இவ்வாறான செயற்திட்டங்களை செய்கின்றவர்களை உடனடியாகவே மனநோயாளி என்று கூறுகின்றார்களா அல்லது உண்மையிலே அவர்கள் மனநோயாளிகள் தானா என்பது இருக்கின்ற மிக பெரும் கேள்வியாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆமாம், இன்னொரு பதிவிலே சந்திப்போம். நன்றி.